அழுத்தமாக பதிவு செஞ்சார். என்னன்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியினுடைய குரலாக சீமானின் குரல் இருக்கும். இது பிரசாந்த் கிஷோர் பதிவு செஞ்சது. பாஜகவுக்கும் இது ஒரு நெருக்கடியை ஏற்படுது. அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியை விட ஒரு வாக்கு குறைவா பெற்றா கூட மறுபடியும் 4வது இடத்துக்கு தான் வருவாங்க. 2 பேருமே அவர்களை வளர்த்துக் கொள்வதற்காக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹிடன் அஜெண்டா தான் அது. அப்படிதான் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ சின்னம் சரியில்லாத போதும் அப்ப மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பணுன்ற திட்டம் இதுக்குள்ள இருக்குங்களா? முடக்கியதன் காரணத்திற்காக, சின்னத்தை முடக்கியதன் காரணம் என்பதை தாண்டி இந்த திராவிட தெலுங்கு தேசிய கட்சியோடு இவர்கள் கூட்டணி வைத்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் 40 தொகுதியிலும் போட்டியிடுகிறோம் என்கிற முடிவு எடுத்தார்கள் இல்லையா, அத்தனை பேர் வந்துட்டான். இங்கே பேசுறாரு அவரு, ஆந்திரா தெலுங்கானால பேசுறது இருக்கட்டும், அது அவங்க பேசட்டும். தமிழ்நாட்டில இருந்து இவர் பேசுறாரு. ஏற்கனவே 2 மாநிலத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டையும் நாங்கள் தான் ஆளுவோம் அப்படின்னா, ஆட்சியாளர்கள் தமிழர்களாக இருக்கிற பட்சத்தில் அப்படி ஒரு பார்வையை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆட்சியாளர்களை பிற மொழிவழி தேசிய மக்களாகத்தானே இருக்கிறார்கள். அது நீங்க பிரச்சனையே. இப்போ ஆட்சியாளர்கள் தமிழர்களாக இருந்தா இப்படி பேசுவாங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக மதிப்பிற்குரிய அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்களை வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறதோ அந்த மனநிலையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபராக அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. மக்களுடைய நாடி துடிப்புன்னு சொல்லுவாங்க. அது என்னவா இருக்கு உண்மையிலேயே நீங்க பாக்குறப்ப அந்த காலத்துல என்னவா இருக்கு? ஏன்னா காலங்காலமாக வந்து தேர்தல் இருந்தாவே கடைசி நேரத்தில் ஏதாவது பரிசு பொருள் இல்லை பணம், இதுதான் கொள்கையை சொல்றதில்ல, மக்களுடைய பிரச்சனையை சொல்றதில்ல, அப்படிதான் பழக்கப்படுத்தி வந்திருக்காங்க இது வரைக்கும். ஒரு மாற்றாக நீங்க போய் வீறு கொண்டு அந்த மக்கள் மத்தியில் இதெல்லாம் பேசும்போது எத்தனையோ கட்சிகள் மாற்று என்று சொல்லி வந்திருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மாற்று என்று வந்த கட்சிகள் அத்தனை கட்சிகளுமே யாருக்கு மாற்று என்று வந்தார்களோ அந்த கட்சிகளோட போய் சரணடைந்து விட்டார்கள். அண்ணன் நினைத்திருந்தால் அவரும் இந்த தேர்தலில் சில பல கோடிகளை வாங்கிவிட்டு போய் ஏதோ ஒரு கட்சியோடு சமரசம் செய்து விட்டுருக்கலாம். ஆனால் அதை செய்ய மாட்டார். நாம் தமிழர் கட்சிக்கு இன்றைக்கு 30 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். என்னை போன்ற இளைஞர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றால் எங்கள் அண்ணன் எங்களை கைவிட மாட்டார். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய அதிமுக்கிய பேச்சாளர்கள் தம்பி ஹிம்லர் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். ஏற்கனவே ராவணாவுக்கு ரொம்ப பரிச்சயமானவர். வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. உங்களுடைய பேச்சுக்கு வந்து நான் ரசிகர், தெரியுங்களா? ரொம்ப நுணுக்கமாக துல்லியமாக எடுத்து போட்டு அடிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ இந்த நடப்பு விஷயத்துக்கு வருவோம். இந்த சின்னம் பற்றி பல குழப்பங்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல வந்து தடை, இந்த நாம் தமிழர் பக்கம்தான் தொய்வு இருந்தது, ஒரு அலட்சியம் இருந்ததுன்னு ஒரு பேச்சு. இல்லை சரியாக தான் இருந்தது, அவங்க அவசரப்பட்டு கொடுத்து அரசியல்னே பண்ண தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம். அப்புறம் உடனே லாந்தல் அப்படின்னு பிரபலமான ஊடகங்களே பண்ணது. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா மைக் அப்படின்னு, இல்லை அது இல்லை அப்படின்னு. ஏன் அந்த குழப்பம் திருப்பி அப்படின்னு இன்னைக்கு உறுதியான ஒரு சின்னம் வந்து தெரிய போகுது. அது இருக்கட்டும், தொடக்கத்துலேருந்து என்ன நடக்க தம்பி உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த சின்னம் குறித்த சிக்கல் பற்றி நம்ம வந்து பேசணும்னா, இந்த சின்னத்திலிருந்து மட்டுமே நம்ம ஆரம்பித்து அதுக்கான விடை கிடைக்காது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு பின்னாடி நம்ம போனோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அப்போ திமுகவுக்கு வேலை செஞ்சது யாருன்னு தெரியும் உங்களுக்கு, பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை செஞ்சார். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, தமிழ்நாடு முழுக்க அவருடைய ஐபேக் நிறுவனத்தை வந்து அவருடைய ஊழியர்களை அனுப்பி ஆய்வு செய்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க உள்ள தொகுதிகளை வந்து ஒவ்வொரு கட்சியினுடைய வலிமை என்ன, அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிற ஆய்வுகள் எல்லாம் பண்ணி முடிச்சுக்கிட்டு அவர்கிட்ட அறிக்கையும் கொடுக்குறாங்க. அப்போ பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு, எனக்கு தெரிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன், அந்த ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு நேர்காணல் வந்து கொடுக்குறாரு. அதில் ஒரு செய்தியை அழுத்தமாக பதிவு செஞ்சார். என்னன்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியினுடைய குரலாக சீமானின் குரல் இருக்கும். இது பிரசாந்த் கிஷோர் பதிவு செஞ்சது. அப்போ திமுக ஆட்சிக்கு வருது. ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஆட்சிக்கு வந்த முதல் நாள் தொட்டு இப்போது இந்த நொடிப்பொழுது வரைக்கும் இந்த 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் எதை சொன்னாரோ அது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நடந்துட்டு இருக்குது. திமுகவினுடைய வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக அண்ணன் சீமான் அவர்களுடைய குரல் இருந்துட்டு வருது. அப்போ இது ஒரு புறம் திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்குது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வந்து வேரூன்றுவதற்கான முயற்சிகளில் வந்து தீவிரமாக ஈடுபடுறாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு அரசியல் களம் திமுகவா பாஜக என்பது போன்று இருக்கணும். ஒன்றில் அவர்கள் எதிர்க்கட்சியாக வர வேண்டும், இல்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய அதிகார மையமாக அவங்க இருக்கணும். அப்போ அதுக்கான திட்டத்தோடு பாஜக நகர்ந்துட்டு வருது. அப்போ இந்த இடத்துல 2 பேருக்குமே சிக்கல் இருக்கு. நாம் தமிழர் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 3வது பெரிய அரசியல் கட்சியாக நம்ம வந்து உருவெடுத்தது திமுகவுக்கும் நெருக்கடி ஏற்படுத்துது,
நாம் தமிழர் கட்சியை தாண்டி ஒரு 3வது இடத்துலையோ இல்ல 2வது இடத்துலையோ வருவதற்கான திட்டங்களை போட்டு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கும் இது ஒரு நெருக்கடியை ஏற்படுது. அப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியை விட ஒரு வாக்கு குறைவா பெற்றா கூட மறுபடியும் 4வது இடத்துக்கு தான் வருவாங்க. தமிழ்நாட்டில் அவர்களுக்கான அரசியல் எதிர்காலம்ங்கிறது இல்லாமல் போயிடும். அப்போ என்ன செய்யணும்னா நாம் தமிழர் கட்சியை கொஞ்சம் கடந்த முறையை விட 3வது இடத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை ஒரு 4வது இடத்திற்காவது கொண்டு வந்து பாஜக அந்த இடத்தில் வந்து இருந்தால்தான் அடுத்த 2 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பாஜகவுக்கு இடம் இருக்கு. அப்ப என்ன செய்யறாங்கன்னா 2 பேருமே இதை திட்டம் போட்டு வேலை செய்யறாங்க. ஒரு புறம் பாஜக, இன்னொரு புறம் திமுக. 2 பேருக்குமே நாம் தமிழர் வளர்றது ஒரு பெரிய ஒரு உறுத்தலா இருக்கு. இப்ப நீங்க பாஜக எப்படி தமிழ்நாட்டில் வருதுன்னா திமுக எதிர்ப்பு என்பதை பேசி வர்றாங்க. திமுக எப்படி வர்றாங்க? பாஜக எதிர்ப்பு என்று சொல்லி நாடகம் ஆடி வர்றாங்க. அப்ப திமுக பாஜகவை எதிர்ப்பது போன்று நாடகம் ஆடுவதும் பாஜக திமுகவை எதிர்ப்பது போன்று நடிப்பதும் 2 பேருமே அவர்களை வளர்த்துக் கொள்வதற்காக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹிடன் அஜெண்டா தான் அது. அப்படிதான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அப்போ நாம் தமிழர் என்ன செய்யறாங்க? எல்லாரையும் தூக்கி போட்டு முடிக்கிறோம், எல்லோரையும் சமரசம் இல்லாமல் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் தமிழரை இந்த தேர்தலை விட்டோம்னா 2 பேருக்குமே அரசியல் இல்லாமல் போயிடும். அப்ப என்ன செய்யணும்? நாம் தமிழரை முடக்கணும். அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. இப்போ ஒரு அரசியல் கட்சிகள், நம்ம நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி இன்னொரு கட்சியை விட அதிக அளவில் வாக்குகள் வாங்கணும், அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக திட்டமிட்டு வேலை செய்யறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. ஆனால் அந்த வேலை என்பது, அந்த அரசியல் என்பது அறம் சார்ந்த அரசியலாக இருக்கும். இப்போ அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்திற்கே அறத்தை போதித்த மண் இந்த மண். இந்த மண்ணில் அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுத்து நீங்க எங்களை வீழ்த்துங்க, எங்களை விட தாண்டி போங்க, அதில் ஒன்றும் சிக்கல் இல்லையே. நாங்களே வரவேற்போம், உங்களை வாழ்த்துவோம், வரவேற்போம், பாராட்டுவோம். அதை செய்யறதை விட்டுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, என்னைய சோதனை முதல்ல போட்டாங்க, மிரட்டி பார்த்து நாம் தமிழர் கட்சியை சோர்வடைய வைக்கலாம். அது ஒன்றும் இல்லை, சோர்வடைய வைக்கிறது, திசை திருப்புறது, உளவியல் ரீதியான ஒரு தாக்குதலுக்கு ஆளாக்கலான்னு பார்த்தாங்க. என்னைய சோதனையை நம்ம ஆட்கள் எப்படி அணுகுறாங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ அது நடக்கல. அதுக்கப்புறமா என்ன இருக்கு? இந்த தேர்தலுக்கு முன்னாடி எப்படியாவது நாம் தமிழர் கட்சியை முடக்கிறோம்னா ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, சின்னத்துல வந்து ஒரு ஒன்றும் இல்லை, அவர்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு விழக்கூடிய வாக்குகள் சின்னத்துக்காக விழக்கூடிய வாக்குகள் இல்லை. இருந்தாலும் ஒரு பதட்டம், ஒரு உளவியல் ரீதியான ஒரு சோர்வை ஏற்படுத்தி விடலாம் என்பதற்காக திட்டமிட்டு என்ன செய்யறாங்க? சின்னத்தை பறிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய நிறைய ஊடகவியலாளர்கள் கூட நிறைய பேர் என்ன பதிவு செய்யறாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இந்த சின்னம் குறித்த விவகாரத்துல வந்து அவங்க வந்து கொஞ்சம் தாமதமா இருந்துட்டாங்க, முன்கூட்டியே அவங்க வந்து. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரே சொன்னார், அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து இங்கே பெரு வெள்ளம் வந்து வின்றது, சென்னையிலும் சரி தூத்துக்குடியிலும் அந்த களப்பணியில் இருந்தோம் அப்படின்றது தான் சொல்றாங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ இதை கொஞ்சம் விரிவாக இதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஜனவரி மாதம் 4ஆம் தேதி தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு ஒன்று கொண்டு வர்றாங்க. ஒரு 3 விதிகளை கொண்டு வர்றாங்க. அதாவது அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிக்கு பொது சின்னம் உங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு 3 தகுதி அவங்க சொல்றாங்க. 1, 1 விழுக்காடு வாக்கு உங்களுக்கு இருக்கணும். 2வது 3 ஆண்டுகளுக்கான வருமான வரி தாக்கல் செய்திருக்கணும், ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். அதை தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கான கட்சியினுடைய வரவு செலவு கணக்கை நீங்க தாக்கல் செஞ்சிருக்கணும். இதெல்லாம் இருந்தால்தான் நீங்கள் பொது சின்னம் பெறுவதற்கான தகுதி படைத்தவர்கள் என்று அவங்க வந்து அறிவிப்பு வெளியிடுறாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி என்ன செய்யறோம்? அதற்கான வேலைகள்ல நம்ம வந்து தீவிரமா ஈடுபடுறோம். அதுக்கப்புறமா நம்ம விண்ணப்பம் செய்யறோம், முடிச்சிட்டோம். இப்ப ஐயா, அந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு பொது சின்னம் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் எப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆட்சி, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி முடிவடைவதற்கு 6 மாத காலத்திற்கு முன்னால் இருந்து நம்ம வந்து விண்ணப்பிக்கலாம். அதுல இருந்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு 5 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம விண்ணப்பம் செய்யலாம். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி எப்ப முடியுதுன்னா 16/6/2024 இந்த ஆட்சி முடிவடைகிறது. அப்ப அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடின்னா 17/12/2024 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து நம்ம விண்ணப்பிக்கலாம். அப்ப அந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி விண்ணப்பம் செய்யாததற்கான காரணம் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். மழை வெள்ள பாதிப்புகள், சென்னை தொடங்கி தென் மாவட்டங்கள் எல்லாம் தொடர்ச்சி அந்த பணிகளை நம்ம இருந்தோம். அப்ப டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியோடு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் முடியுதா? இல்ல, 6 மாத காலம் இருக்கிறது. தேர்தலுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கட்சிகள் இப்பதான் பிப்ரவரி 20க்கு ஆமா, இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கட்சி பிப்ரவரி 20ஆம் தேதி விண்ணப்பிக்கிறாங்க. மார்ச் மாதத்துல வந்து 19ஆம் தேதி அவங்களுக்கு பாஜக முடிஞ்ச அடுத்த நாள் சின்னம் வருது, கொடுத்துட்டாங்க. இப்போ அது மாதிரி ஐயா வாசன் அவர்களுக்கு சைக்கிள் வந்து கொடுத்துட்டாங்க. மதிமுகவுக்கு பம்பரம் கொடுத்துட்டாங்க. திருமாவளவனுக்கு கொடுப்பாங்க, எல்லோருக்குமே கொடுப்பாங்க. அவர்களுக்கு யாருமே எதிரிகள் அல்ல, அவர்களுடைய பிரதானமான எதிரி நாம் தமிழர் கட்சி தான். அதனால இதை முடக்கிறதுக்கான வேலை செய்யறாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஐயா, நீங்க டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு நம்ம விண்ணப்பம் செய்திருந்தால் கூட இவங்க வந்து என்ன தந்திருப்பாங்களா நமக்கு? நீங்களும் 10 மணிக்கு விண்ணப்பம் செஞ்சிருக்கீங்க,
அந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சி, அந்த கட்சியும் 10 மணிக்கு விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க. அவங்க தேசிய கட்சி, அதனால நாங்க அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யறோம் சொல்லி தவிர்ப்பாங்க. அப்படிதான் தவிர்ப்பாங்க. ஏன்னா இந்த சின்னத்தை ஒதுக்கியதோட இது முடிவடைந்து போகல. அந்த கட்சி தமிழ்நாடு முழுக்க 40 தொகுதிகளிலும் விவசாய சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று சொல்லி அவங்க வர்றாங்க. இதுல இன்னொரு செய்தியை நம்ம பதிவு செய்யணும் ஐயா. இப்போ நாம் தமிழர் கட்சி காலம் தாழ்த்தி நீங்க வந்து விண்ணப்பம் செய்தீங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல 2 செய்திகள் பேசணும். ஒன்று, இந்த பாரதிய பிரஜா ஐக்கியதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ஜெயக்குமார், அவர் புதிய தலைமுறை ஊடகத்துல அவர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க எப்போ சின்னத்துக்காக அப்ளை பண்ணீங்க, விண்ணப்பம் செய்தீங்கன்னு கேட்டதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்க விண்ணப்பம் செஞ்சிட்டோம் அப்படின்னு அவர் பேசுறாரு. தேர்தல் ஆணையத்துடைய போர்ட்டல் ஓபன் ஆனதே 3 மாதத்துக்கு முன்னாடி தான். நீங்க எப்படி 6 மாதத்துக்கு முன்னாடி விண்ணப்பம் செஞ்சீங்க? இந்த கேள்வி யாராவது கேட்டார்களா? கேட்கணும் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் நாம் தமிழர், நீங்க வந்து நிறைய ஊடகவியலாளர்கள் நாம் தமிழருக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். நிறைய பேர், இன்னும் சொல்ல போனால் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் கூட இந்த விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு முறையில்ல. ஆனா அவங்க என்ன செய்தியை சொல்றாங்கன்னா, நீங்க முன்கூட்டியே விண்ணப்பம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற செய்தாலும் இப்படிதான் பதில். இல்ல அதுதான் இப்ப நாங்க என்னன்னா 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி விண்ணப்பம் செய்ய முடியும்? போர்ட்டல் ஓபன் ஆனதுக்கு அப்புறமா தானே நாங்க விண்ணப்பம் செய்ய முடியும். இப்ப அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வே என்று சொல்கிறார்கள் இல்லையா, அதுவே இந்த சதி வந்து சுருக்கமா பிரசாந்த் கிஷோருடைய அந்த கணக்கெடுப்பு சர்வேல இருந்து தொடங்குதுன்னு எடுத்துக்கலாம். அங்கிருந்து ஆரம்பிக்குது, அங்கிருந்து வீரியம் அடையுது. ஆமா ஆமா, அதுதான் அதற்கான காரணமே தவிர அதை நிறைய பேர் பேசல. ஆனால் இதுதான் காரணம். கடந்த முறை கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்தல் சின்னம் வந்துட்டு விவசாயம் ரொம்ப மங்கலாக, அதை வந்து ஏதோ கையால் கிறுக்கின மாதிரியாக இருந்தது. இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றப்ப இதே போல வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனது. ஆனால் வழக்கு நடந்து முடிக்கிறதுக்குள்ளாகவே தேர்தலும் முடிஞ்சிச்சு. அதுலேயே வந்து கிட்டத்தட்ட 6.7% தாண்டியாச்சு. சின்னம் சரியில்லாத போதும். அப்போ மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழப்பணுன்ற திட்டம் இதுக்குள்ளே இருக்குங்களா? இருக்கு. அதுதான் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சின்னம் அப்படிங்கிறது வந்து இப்போ மற்ற கட்சிகளுக்கு திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இன்னைக்கும் இரட்டை இலக்கியாக சண்டை போட்டு இருக்கிறாங்க. நீங்க பாக்குறீங்க. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் சின்னத்துக்கான வாக்குகள் அவர்களுக்கு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வாக்குகள் சின்னத்திற்கான வாக்குகள் இருக்கிறது. அப்ப அந்த கட்சிகளினுடைய சின்னத்தை நீங்கள் முடக்கினீர்கள் என்றால் அந்த கட்சியினுடைய வாக்கு விழுக்காடு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி இல்லை. கடந்த 2016ஆம் ஆண்டு 1 விழுக்காடு வாக்குகள் பெற்றதாக இருக்கட்டும், 2019ஆம் ஆண்டு 4 விழுக்காடு வாக்குகள் பெற்றதாக இருக்கட்டும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் 30 லட்சம் மக்கள் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினார்கள் என்றால் அதுல ஒரு வாக்கு கூட இந்த சின்னத்திற்காக நம்ம வாக்கு செலுத்தணும், விவசாயி என்கிற ஒரு சின்னம் இருக்கிறது, அந்த சின்னத்துக்காக நம்ம வாக்கு செலுத்தணும்னு விழுந்த வாக்குகள் ஒரு வாக்கு கூட இருக்காது. 30 லட்சம் மக்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்தியலுக்காக விழுந்த வாக்குகள். அந்த வாக்குகள் நீங்க என்ன சின்னம் தந்தாலும் தேடி போய் மக்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனா இது என்னன்னா ஒரு சின்ன ஒரு சிக்கல் தானே. இப்ப நீங்க பாருங்க, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்னைக்கு நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க பரப்புரை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா மக்கள் கேட்கறாங்க, என்னப்பா உங்க சின்னம் என்னப்பான்னு கேட்கறாங்க. சின்னத்தை சொல்ல முடியல. ஆனால் இது ஒரு பின்னடைவாக தேர்தல் களத்தில் ஏற்படுமான்னு கேட்டா அதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஏனென்றால் இதனால் வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருந்த மக்கள் கூட இன்னைக்கு வந்து நாம் தமிழரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி பாஜகவுடைய பி டீம் என்கிற ஒரு பரப்புரை இவர்கள் வைத்தார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 10 விழுக்காடு 12 விழுக்காடு வாக்குக்கு அதிகமாக வந்திருக்கும். ஒரு பரப்புரை சில சதவீத வாக்குகளை நமக்கு குறைத்தது. என்னன்னா, பிஜேபி வந்துடும், நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பி டீம். 2019 ஆரம்பிக்கப்பட்ட பரப்புரை 2021 வேலை செஞ்சது. இப்போ என்ன ஆகுதுன்னா, சின்னத்தை பற்றி நம்ம வந்து மக்கள் நம்ம கிட்ட கேட்கிறப்போ இந்த மாதிரி சிக்கல் ஆயிடுச்சுங்க என்று சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து கிடைச்சிச்சு. அப்ப அதை சொல்றப்போ மக்கள் வந்து புரிந்து கொள்கிறார்கள். உங்களை பிஜேபியோட பி டீம் என்ன பிஜேபியே உங்களுடைய சின்னத்தை பெறுகிறதா என்று சொல்லி மக்கள் சிந்திக்கிறார்கள். அப்ப நாங்க இதை எப்படி பாக்குறோம்னா, மக்களிடையே இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் கட்டமைத்து வைத்திருந்த அந்த போலியான ஒரு பிம்பத்தை அவர்களாகவே உடைத்து விட்டார்கள். அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இந்த 7 விழுக்காடு வாக்கு கடந்த முறை பெற்றோம். இப்ப சில ஊடகங்கள் எல்லாம் இப்போ குமுதம் போன்ற பத்திரிகைகள் எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் 15 விழுக்காடு 18 விழுக்காடு 20 விழுக்காடு நாம் தமிழர் கட்சிக்கு சொல்றாங்க. இப்போ ஒரு பொதுவா நாம் தமிழர் கட்சியை ஊடகங்கள் சதவீதத்தை குறைக்கணும், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து நாம் தமிழர் கட்சி உட்கார்ந்துடக்கூடாது அப்படின்றது மத்திய அரசுக்கும் மாநில இந்த மோடி திமுகவுக்கும் ஒரு எண்ணம் இருக்குன்றீங்களா? இருக்கு. 2 பேரும் சேர்ந்து தான் வேலை செய்யறாங்க. 2 பேரும் சேர்ந்தானே. இந்த சதியை வந்து உங்க சோர்வடைய வச்சிருக்குதுன்னு எடுத்துக்கலாமா? நாங்க இதை எப்படி பாக்குறோம்னா, கட்சியில வந்து கொஞ்சம் சோர்வடைந்திருப்பாங்க இல்லையா, சில நபர்கள் கட்சி சோர்வடைஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒரு சில காரணங்களால கொஞ்சம் அதிருப்தியா இருப்பாங்க. அத்தனை பேரும் இன்றைக்கு ஒன்றாக இருக்கிறார்கள் இந்த சின்னத்தை முடக்கியதன் காரணத்திற்காக. சின்னத்தை முடக்கியதன் காரணம் என்பதை தாண்டி இந்த திராவிட தெலுங்கு தேசிய கட்சியோடு இவர்கள் கூட்டணி வைத்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் 40 தொகுதியிலும் போட்டியிடுகிறோம் என்கிற முடிவு எடுத்தார்கள் இல்லையா, அத்தனை பேரும் வந்துட்டான். 1000 முரண்பாடுகள் இருக்கும். நாம் தமிழர் கட்சியோடு எங்களுக்கு 1000 முரண்பாடுகள் இருக்கும். கட்சியில் சின்ன சின்ன சிக்கல்கள் எங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இதை விடக்கூடாது.
பொது எதிரி வருகிறான். ஐயா வைகோ பேசினார் இல்லையா 2016ல, பொது எதிரி தமிழ் தேசிய சில பேர் வராங்க, நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், அதிமுக மக்கள் சண்டை இருந்துக்கலாம், ஒன்னா கூடிக்கணும். அதே போன்று இன்றைக்கு பொது எதிரியாக பார்த்து நாம் தமிழர் கட்சியை வலு செய்வதற்கான வேலைகளை இன்றைக்கு உலக தமிழர்கள் முரண்பாடுகளோடு இருக்கக்கூடிய நபர்களும் இன்னைக்கு நாம் தமிழரோடு வந்து நிற்கிறார்கள். நாங்க உண்மையிலேயே நன்றி சொல்லணும் தேர்தல் ஆணையத்திற்கும், பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும், திமுகவுக்கும் எல்லோருக்குமே நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சின்னம் முடக்குவதற்கு நீங்கள் செய்த அந்த வேலைகள் எல்லாவற்றுக்குமான விளைவை தேர்தல் முடிவுகள் வருகிற அன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சோர்வடைய வைக்கலன்றீங்க? வாய்ப்பே இல்லை. எப்படி சோர்வு? இன்னும் வேகமாக அடுத்த கட்டத்தை நோக்கி பாய்வதற்கான ஒரு பூஸ்டர் தந்திருக்குன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே. எந்த விதமான சோர்வும் இல்லை. சரி, இதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா திராவிட தெலுங்கு தேச கட்சி, திராவிட தமிழர் திராவிட தெலுங்கு முன்னேற்ற கட்சி, அப்புறம் திராவிடர் தெலுங்கு கூட்டமைப்பு, இப்படின்னு இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இவங்க மட்டுமே சேர்ந்து எங்கேயோ இருக்கிற வீராரெட்டி போய் பார்த்து அங்கேருந்து சின்னத்தை வாங்கிட்டு நாங்கள் இங்கே கூட்டணி வச்சு செய்கிறன்றதுக்கு பின்னால் ஒரு சதி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? அது இல்லை, எல்லாம் இயல்பாக நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை எப்படி நம்ம பார்க்க முடியுது? நீங்கள் பாருங்களேன், யார் வீராரெட்டிங்கிறவர் யார்? நான் என்ன பார்க்குறேன்னா 2022 தானே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இது ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிட்டு இதை செஞ்சாங்களோங்கிற சந்தேகம் நமக்கு இப்போ வருது. இப்ப நீங்க சின்னத்தை முடக்கிறது ஆரம்பத்துல வரல, ஆனா இப்போ வீராரெட்டி இங்க போட்டிடுறாராம், இந்த தெலுங்கு கூட்டமைப்புகள் எல்லாம் அவரோடு போய் நிற்கிறார்கள் என்றால் அப்ப ஏற்கனவே முன்கூட்டி இவர்கள் திட்டமிட்டு அந்த கட்சியை இவர்களாகவே உருவாக்கி முன்கூட்டியே இதை ஒரு வெல் பிளான்டா இதை செஞ்சாங்கிறது செய்தார்களோ என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. வரட்டும், நல்லது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இதுல ஆர்கனைசர் ஆயிட்டு ஒன்றாக கூட்டா சேர்ந்து ஆர்கனைஸ் ஆயிட்டு இப்ப தேர்தல் நாங்க அந்த சின்னத்தை எடுத்துட்டு நிக்க போறோம்ன்றாங்கல்ல, இதுக்கு பின்னாடி யார் இருக்குதாங்க நீங்க நினைக்கிறீங்க? இங்க இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க? திராவிட இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் இருப்பாங்க. ஐயா சுப வீரபாண்டி அவர்கள் போன்றவர்கள் இருக்கலாம். அவர்கள் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் இவர்கள் RSSோடு கூட கூட்டணி வைப்பார்கள். பாண்டேவை எல்லாம் அழைப்பது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் யாரை குருமூர்த்தியை கூட அழைத்துக் கொள்ளுங்கள், சீமானை அழைக்காதீர்கள் என்றுதானே பேசுறாரு ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள். ஆரியம் வேற திராவிடம் வேற இல்ல. நாங்கள் தொடர்ச்சியாக பக்கத்துல குருமூர்த்தி உட்கார வச்சிடலாம், ஆனா சீமான உட்கார வைக்க செய்வாங்க. ஐயா முத்துராமலிங்க தேவர் சொன்னதுதான், ஆரியமும் திராவிடமும் கை கோர்த்து கை குலுக்கி நிற்கும் என்று ஐயா பேசினாங்க இல்லையா? அது இன்னைக்கு நடக்கிறது. ஆனா சீமான் அவர்கள் தொடர்ச்சி அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மண்ணில் ஆரியம் திராவிடம் என்பது ரெண்டு வெவ்வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்றுதான். ஒரு காலம் வரும், தமிழ் தேசிய அரசியலினுடைய எழுச்சி வருகிற காலகட்டத்தில் தமிழ் தேசிய அரசியலை வீழ்த்துவதற்கு ஆரியமும் திராவிடமும் ஒன்றோடு ஒன்றாக கைகோர்த்து கட்டி குலுக்கி தமிழ் தேசியத்திற்கு எதிராக வந்து நிற்பார்கள் என்று அண்ணன் பேசினாங்க. நாங்க வரவேற்கிறோம். நீங்க வாங்க, தமிழர்களுக்கு புரியட்டும், தமிழர்களுக்கு தெரியட்டும். இந்த ஐயா அந்த தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர், மதிப்பிற்குரிய அவர் பெயர் கூட எனக்கு தெரியல, அவர் அவருடைய நேர்காணல் ஒன்றை நான் பார்த்தேன், அழகா பேசுறாரு. தமிழர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பாடத்தை எடுத்திருக்கிறார். 14 ஆண்டு காலமாக நாம் தமிழ் கட்சியால் செய்ய முடியாத ஒன்றை அவர் ஒரே நேர்காணல பேசிட்டார். அவரா தெரியல, அவர் பேர் தெரியல. 40 விழுக்காடு நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில், தெலுங்கர்கள் நாங்கள் 40 விழுக்காடு இருக்கிறோம். நாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள். இந்தியாவிலேயே நாங்கள் 2வது பெரும்பான்மை சமூகம். இந்தியாவே ஆளக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிற போது தமிழ்நாட்டை நாங்கள் ஏன் ஆளக்கூடாது என்று சொன்னதோடு நிறுத்தாமல் இன்னொரு செய்தியை சொன்னார். அதை நீங்க கவனிக்கணும் ஐயா. இன்னும் சீமான் இதே போன்று தமிழ் தேசியத்தை பேசிக் கொண்டிருந்தார் என்றால் இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டில் தமிழர்கள் சிறுபான்மை மக்களாக மாறிவிடுவார். தமிழர்கள் பார்த்து இருக்கக்கூடிய தமிழர்கள், நீங்கள் என்ன நடக்குங்கிறத இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்கிற ஒரே முழக்கத்தை தான் நாம் தமிழ் கட்சி முன் வச்சோம். அது இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விடுவோம், வெளியேற்றி விடுவோம் சொல்றாரு. திருப்பி ராவணாவில் தான் அந்த பேட்டி எடுத்திருந்தோம். திருப்பி ஒரு பகைமையை நீங்க தூண்டிக்கிட்டு இருக்கீங்க. நாம் தமிழ் கட்சி வெறுப்பு அரசியலை நீங்க பண்றீங்க. இன்னொரு இனத்தை இங்கிருந்து நீங்க வெளியேற்ற சொல்றீங்க. அவங்கள இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்படிலாம் வெளிப்படையாவே பேசுறாரு. இந்த கட்சி அந்த மாற்று சமூகத்தினரை பிற மொழியாளரை உள்வாங்கிக்கிட்டது, அவங்களுக்கு வேட்பாளர் சீட்டும் கொடுத்துருக்குறாங்க, நிர்வாகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகும் கூட அவர் அந்த வாதத்தை தான் வைக்கிறார். அது இல்ல, அது நான் எப்படி பாக்குறேன் ஐயா, அது தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டாகவோ நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டாகவோ நான் அதை பார்க்கவில்லை. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தெலுங்கு தேசிய மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டாகத்தான் அவருடைய கருத்தை நான் பார்க்கிறேன். அதுதான் நான் என்னுடைய ஊடகத்தில் பேசினப்ப கூட பேசினேன். இவருடைய பேச்சு என்பது தமிழர்களுக்கு எதிரான பேச்சோ நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான பேச்சோ அல்ல. தெலுங்கு தேசிய மக்கள், நீங்கள் ரொம்ப கவனமா இவர்கிட்ட இருக்கணும். இங்கே இதுவரைக்கும் இந்த மண்ணில் ஒரு இனக்கலவரம் கிடையாது.
ஒன்றாக இருக்கிறோம். நாம் தமிழர்களாக இருக்கட்டும், தெலுங்கர்களாக இருக்கட்டும், கன்னடர்களாக இருக்கட்டும், பிற தேசிய இன மக்கள் யாராக இருந்தாலும் நம்ம ஒண்ணா ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். நாம் தமிழ் கட்சி 14 ஆண்டு காலம் தமிழ் தேசிய அரசியல் காலத்தில் நம்ம நிற்கிறோம். நீங்க சொல்லுங்க ஐயா, இத்தனை ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நாம் தமிழ் கட்சியினரால் இந்த தெலுங்கு தேசிய இன மக்கள் பாதிப்புக்குள்ளானார்கள், தாக்குதல் நடத்தினார்கள், இல்லை மிரட்டினார்கள், குறைந்தபட்சம் மிரட்டினார்கள் என்கிற ஒரு செய்தியாவது வந்ததா? இல்ல. நம்ம ஒன்னாதான் நிக்கிறோம், எல்லோரும் நம்ம சகோதரர்கள் தானே. இந்த மாதிரி செய்யறாங்க. இவங்களுக்கு என்னன்னா இப்போ ஏன் அவர் அப்படி பேசுறாருன்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் தமிழர்கள் மட்டும் இருக்கக்கூடிய கட்சி இது இல்ல. இன்னும் சொல்ல போனால் இப்ப ஆரம்ப கட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மீது பரவலா ஒரு பார்வை இருந்தது, இது ஒரு இனவாத கட்சி, பிரிவினவாத கட்சி, பிற மொழி வழி தேசிய மக்களை விரட்டிடுவாங்க இதெல்லாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய தொடர் செயல்பாடுகளை பார்க்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, பிற மொழிவழி தேசிய மக்கள் நாம் தமிழ் கட்சியில் அதிக அளவில் இணைகிறார்கள். குறிப்பாக தெலுங்கர்கள் அதிக அளவில் இணைகிறார்கள். கட்சியினுடைய மேடைகள் எல்லாம் பேசுறாங்க. தெலுங்கானவர்களுக்கு ஒரு பொறாமையை ஏற்படுத்துது, இது நெருக்கடி ஏற்படுத்துது. இதுதான் சிக்கல். இவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஒற்றுமையாவது மட்டும் இவர்களுக்கு சிக்கல் அல்ல. தமிழர்கள், தெலுங்கர்கள், மற்ற தேசிய இன மக்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் ஒன்றாக வாழ்வது, ஒற்றுமையாக இருப்பது இவர்களை போன்றவர்களுக்கு சிக்கலாக இருக்கிறது, உறுத்தலாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், இவர்களுடைய இதை போன்ற நபர்கள் தான் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிற மொழி வழி தேசிய மக்களுக்கு எதிரானவர்கள், ஆபத்தானவர்களை தவிர நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் ஆபத்தானவர்கள் இல்ல. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க எந்த தேசிய மக்களுக்கு எதிராக அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள் தொடுக்கப்பட்டாலும் அங்கே தமிழ்நாட்டினுடைய குரல் முதல் குரலாக இருக்கும். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியுடைய குரல், ஆனால் சீமான் அவர்களுடைய குரல் தான் முதல் குரலாக இருக்கும். எங்கோ பாலஸ்தீனத்திலும் ரோஹிங்கியாவிலும் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பிற மொழிவழி தேசிய மக்களுக்கு ஒரு சிக்கல் வந்தாலே அவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நம்மிலிருந்து வந்த தெலுங்கர்களுக்கு எதிராக நம்ம இருப்போமா? அப்படி இருக்க மாட்டோம். இது பல்வேறு இந்த மாதிரி செய்யறாங்க. அதான் நாம் தமிழர் கட்சியை அது ஒரு பிரிவினைவாத கட்சி, ஒரு மக்களிடம் இருந்து அந்நியப்படுத்தணும். ஒன்றில் பாஜகவுடைய பி டீம் சொல்லணும், இல்லைன்னா பிரிவினைவாதி, வன்முறைவாதி, தீவிரவாதி, இப்படி எதாவது அவனை பரப்பி விட்டுறது தானே. அது இல்லை, அது நாம் தமிழர் கட்சி. இது என்னன்னா, இது மேலோட்டமா நாம் தமிழர் கட்சியுடைய அரசியலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு இது புரியாது. இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. எவ்வளவு அந்த மக்களுக்கு நம்ம அவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை, நீங்க சொன்னது மாதிரி சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவர்களை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கூட நம்ம கொடுத்திருக்கிறோம். தெலுங்கானாவிலும் சரி, ஆந்திராவிலும் சரி, எத்தனை இடங்களில் தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க ஏற்கனவே 2 முதலமைச்சர் இருக்கிறாங்க, 2 மாநிலம் இருக்கிறது அவர்களுக்கு. அங்கே முழுக்க அவர்கள் தான் இருக்கார்கள். நமக்கு இருக்கிறதே தமிழ்நாடு. தெலுங்கானாவுக்குள்ள ஆந்திர பிரதேசத்துக்கு முக்கியத்துவம் இல்லைன்றாங்க. ஆந்திர பிரதேசத்துக்குள்ள தெலுங்கானா சேர்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, இது எங்க மண்ணுன்னு அவங்க 2 பேருக்குள்ளே இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே பேசுறாரு அவரு, ஆந்திரா தெலுங்கானால பேசுறது இருக்கட்டும், அது அவங்க பேசட்டும். தமிழ்நாட்டிலே இவர் பேசுறாரு. ஏற்கனவே 2 மாநிலத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டையும் நாங்கள் தான் ஆளுவோம் அப்படின்னா இது இப்போ இல்லை. ஏற்கனவே மதிமுகவை சார்ந்த ஒரு அக்கா பேசினாங்க, தனமணி வெங்கட் நினைக்கிறேன். தமிழர்கள் லெமூரியா கண்டத்திலிருந்து வந்த வந்தேரிகள், தெலுங்கர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள், தெலுங்கு சமூகத்திலிருந்து ஒரு முதலமைச்சரை தமிழ்நாட்டிற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. ஏற்கனவே 2 பேர் இருக்கிறாப்பா. எங்களுக்கு இருக்கிற மாநிலத்தில் எங்களால, இங்கே நீங்க தான் இருக்கிறீங்க, 3 முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு. அப்ப இதை எப்படி பார்ப்பது? இதை அப்ப இதையெல்லாம் நாம் தமிழர் இனவாதம் பேசுகிறது, பிரிவினவாதம் பேசுகிறது என்று பேசுவது எப்படி பார்ப்பது? இதை மக்கள் பார்த்து கொண்டு இனவாதத்தை அனுமதிக்கக்கூடிய இந்த அரசுகள் தமிழ் தேசியம் அப்படின்னு பேசினா மட்டும் இனவாதம் பேசுறாங்க. இந்த 2க்குமான வித்தியாசம் என்ன இருக்குது? அங்க ஆதரிக்கிறாங்க, பின்னாடி இருந்து பக்கபலமா இருக்கிறாங்க, அதுவும் இனவாதம் தான். எங்களுக்கான முக்கியத்துவம் இல்லை, என் மொழிக்கான முக்கியத்துவம் இல்லை, என் இனத்துக்கான முக்கியத்துவம் இல்லை, எங்களுக்கான பள்ளிகள் இல்லை, இவ்வளவு கோரிக்கைகள் வச்சு பேசுற, அது இனவாதம் இல்லை. ஆனா தமிழ் தேசிய தளத்துல பேசக்கூடியது மட்டும் இனவாதம் சொல்றாங்களே இந்த ஆட்சியாளர்கள். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆட்சியாளர்கள் தமிழர்களாக இருக்கிற பட்சத்தில் அப்படி ஒரு பார்வையை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆட்சியாளர்களை பிற மொழிவழி தேசிய மக்களாகத்தானே இருக்கிறார்கள். அதை நீங்க பிரச்சனையே. இப்ப ஆட்சியாளர்கள் தமிழர்களா இருந்தா இப்படி பேசுவாங்களா? அப்ப அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். எப்படி அந்தந்த மாநிலம், இப்ப கேரளாவா மலையாளிகள் ஆள்கிறீர்களா, கர்நாடகாவா கன்னடர்கள் ஆள்கிறீர்களா, ஆந்திரா தெலுங்கானா தெலுங்கர்கள் ஆள்கிறீர்களா, அதே போன்று எங்களுக்கு ஒரு நிலம் தான்ப்பா இருக்கு, அந்த நிலத்தை நாங்கள் ஆளுவதுதானே அறமாக இருக்கும், அதுதானே தார்மீகமாக இருக்கும். அப்ப அந்த நிலத்தை, தமிழ்நாட்டை தமிழரை ஆளுவதுதான் சரியானதாக இருக்கும் என்கிற நிலைப்பாட்டை முழக்கத்தை நம்ம எடுத்து வைக்கிறோம். அப்ப தமிழர் இந்த நிலப்பரப்பை ஆளுகிற பட்சத்துல, அதிலும் எல்லா தமிழரும் இல்லை, அறம் சார்ந்த ஒரு தமிழர் இந்த மண்ணினுடைய உரிமைகளுக்காக, இந்த மண்ணினுடைய சிக்கல்கள் என்ன, இந்த மண்ணினுடைய தேவை என்ன என்பதை பற்றிய தெளிவான ஒரு புரிதல் உள்ள ஒரு தமிழர் இந்த நிலப்பரப்பை ஆளுகிற பட்சத்துல ஐயா கேட்கறது மாதிரி இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்க. சரி, இறுதியாக ஒரு உங்க தொகுதிக்குள்ள நுழைவோம். உங்களுடைய கன்னியாகுமரி தொகுதி எப்படி இருக்கு? உங்க வேட்பாளர் எப்படி இருக்கிறார்? என்ன நீங்க திட்டம் வச்சிருக்கீங்க? மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஐயா, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டினுடைய மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இருந்து வேறு மாதிரி இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அரசியல் சூழல் சற்று வேறு மாதிரி இருக்கும். மற்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளோடு
தேசிய கட்சிகள் கூட்டணி வைத்தால் தான் தேசிய கட்சிகள் ஒரு சில இடங்களில் வெல்லவாது முடியும், டெபாசிட்டாவது பெற முடியும், அப்படி ஒரு சூழல். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அப்படி இல்லை. திராவிட கட்சிகள் டெபாசிட் பெற வேண்டும் என்றால் கூட காங்கிரஸோட பாஜகவோட கூட்டணி வைத்தால் தான் அங்கே வெற்றி பெற முடியும். இதுதான் காலம் காலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். தேசிய கட்சிக்கு தான் தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தை மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றும் விரும்பி காங்கிரஸுக்கோ பாஜகவுக்கோ வாக்கு செலுத்தலை. காங்கிரஸ் வலுவா இருக்கு, பாஜக வலுவா இருக்கு, இவர்களை விட்டால் வேறு ஆள் இல்லை என்கிற ஒரு நிலையில தான் மக்கள் வந்து காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் வாக்கு செலுத்துறாங்க. ஆனா சமீப காலமாக அந்த நிலை அப்படியே மாறி இருக்கிறது. எப்படி மாறி இருக்குன்னா, இந்த காங்கிரஸ் பாஜக இவர்களை விட்டால் வேறு ஆளே இல்லை என்று நினைச்சிட்டு இருந்தோம், வலிமையான ஒரு சக்தி இங்க இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அப்படி அல்ல. சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் என்பது மிகுந்த நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பிரதானமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள், கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைகள் உடைத்து நொறுக்கப்பட்டு கேரளாவுக்கு கடத்தப்படக்கூடிய அந்த கொடுஞ்செயல் நீண்ட நெடுங்காலமாக நடந்துட்டு வருது. அங்க காங்கிரசினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். இப்ப நீங்க பாருங்க, யார் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் காங்கிரசுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், திமுகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அமைச்சர் இருக்கிறார், திமுகவுக்கு, அதிமுகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், பாஜகவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அப்போ திமுக, காங்கிரஸ், அதிமுக, பாஜக 4 கட்சிகளுக்கும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் இந்த மாவட்டத்தினுடைய பிரதானமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்த முடியல. அப்போ பிரதானமான கட்சிகளுடைய மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இருந்ததற்கு பிறகும் அவர்களால் செய்ய முடியாத ஒன்றை எந்தவித அதிகாரமும் இல்லாத நாம் தமிழர் கட்சியால் செய்து முடிக்க முடியும். கடுமையான போராட்டங்களை இவர்களால் நடத்த முடியும். கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க உள்ள மக்களை எல்லா சாதி மத வேறுபாடுகளை கடந்து எப்படி அன்றைக்கு குமரி மண்ணினுடைய விடுதலைக்காக குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்கள் தலைமையில் எண்ணற்ற போராளிகள் சாதி மதங்களை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு தமிழர் என்கிற இன உணர்வோடு ஒன்று திரண்டு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து, மலையாள ஆதிக்கத்தின் பிடியிலிருந்து அந்த மண்ணை மீட்டெடுத்து தமிழ்நாட்டோடு இணைத்தார்களோ அதே போன்ற ஒரு படை இன்றைக்கு செந்தமிழன் சீமான் தலைமையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாகி இருக்கிறது. 2 விஷயங்கள் இவங்க செய்வாங்க. அந்த மார்ஷல் நேசமணி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப வந்திருக்கிறார். அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நாங்கள் இந்த குமரி மண்ணினுடைய அந்த கனிம வள பிரச்சனை எப்படி நாங்க பேசுறோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய 2வது விடுதலை போராட்டம் இது. அன்றைக்கு நம்முடைய தாத்தன் குமரி தந்தை மார்ஷல் நேசமணி அவர்கள் இந்த மண்ணை, இந்த நிலத்தை மீட்டெடுப்பதற்காக போராட்டத்தை நடத்தினார். அவருடைய பேரன்கள் இன்றைக்கு அவர் மீட்டெடுத்து வைத்திருக்கக்கூடிய மலையை பாதுகாப்பதற்காக நாங்கள் 2ஆம் கட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்க ஒண்ணுதான், அன்றைக்கு உயிர் தியாகம் செய்து எங்களுடைய தாத்தன்கள் ரத்தம் சிந்தி இந்த மண்ணை மீட்டெடுத்து நம்மிடம் வந்தார்கள். தலை கொடுத்தாவது இந்த மலையை நாங்கள் பாதுகாக்காமல் விடமாட்டோம் என்கிற முழக்கத்தை முன் வச்சு நம்ம தெரிஞ்சு 20ல இருந்து இந்த விஷயத்துல, இந்த களத்துல நீங்க மலை கொல்ல போறதை பத்தி இருக்கீங்க. ஆமா, ஆனா தொடர்ச்சியா போய்கிட்டே தானே இருக்கு, தடுக்க முடியல நிரந்தரமா. அது நீங்க வந்து மத்தியில ஒரு பெரிய இது நீங்க கொண்டு போயிட்டீங்க. ஆமா, இது அநீதின்றத மக்களும் பேசுற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு அது சிறை ஒன்று மற்ற விஷயங்கள் பழிவாங்குற நடவடிக்கைலாம் நடந்திருக்கிறது. ஆனா நிறுத்த முடியல, இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. இல்ல ஏன் நிறுத்த முடியல அப்படின்னா, நிறுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்களை இதை நடத்துகிறார்கள், அதனால நிறுத்த முடியல. இப்ப நிறுத்த வேண்டிய இடத்தில் நம்மை போன்றவர்கள் வந்தோம்னா இது நிறுத்தப்படும். இன்னும் 1 மாத காலத்தில் நிறுத்தப்பட்டு விடும். நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது, மக்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். இந்த ஏற்கனவே நாடு முழுக்க ஒன்றிய அரசினுடைய பாஜக மீது கடுமையான ஒரு எதிர்ப்பலை எப்படி இருக்கிறதோ அதே எதிர்ப்பலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக வலுவாக இருக்கிறது என்று இவர்களால் சொல்லக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பாஜகவுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மலைவள பிரச்சனைக்கு முதல் ஆளாக அவர் தான் வந்து நின்றிருக்க வேண்டும். ஒண்ணுமே இல்லை, செய்யல. அப்ப மக்கள் கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா கூட பார்த்திருப்பீங்க, சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்களுக்கு கூடக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து முன்பு மார்ஷல் நேசமணி அவர்கள் கூட்டிய கூட்டம், அவருக்காக எவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் கூடியதோ அதே அளவுக்கான கூட்டம் 50 ஆண்டுகள் கடந்து இப்பதான் கூடுது. அப்ப அது வந்து வாக்குகளாக மாறும். ஆமா, காசு கொடுக்காம மதத்தின் பேரை சொல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொல்லாம இந்த மண்ணினுடைய பாதுகாப்பிற்காக குமரி மண்ணை மீட்டெடுப்பதற்காக நாம் தமிழர் கட்சி களத்தில் நிற்கிறாங்க. அன்னைக்கு நேசமணி நின்னாரு, நேசமணியோட நாம் கரம் கொடுத்தோம், அவருக்காக நம்ம வந்து அவரோடு நின்றோம், மண்ணை மீட்டெடுத்து தந்தார். இன்றைக்கு சீமானுடைய தம்பி தங்கைகளும் களத்தில் நிற்கிறார்கள். அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை, வரலாற்று கடமை என்பதை குமரி மண்ணின் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள், படித்தவர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தமிழ்நாட்டிலே அதிக அளவிலே கல்வி அறிவு உள்ள மக்கள். ஏன் கல்வி அறிவு உள்ள மக்கள் இவ்வளவு நாளும் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் வாக்கு செலுத்தினார்கள் என்றால், காங்கிரஸ் பாஜகவுக்கு மாற்றாக ஒரு சக்தி, அதிக அளவிலே ஒரு வலிமையான சக்தி அந்த மண்ணில் உருவாகவில்லை. இப்ப நாம் தமிழர் கட்சி உருவாகிவிட்டது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் நாம் தமிழர் கட்சி வெல்லாது என்கிற ஒரு கருத்து இருந்து இல்லையா? சமீப காலமாக நல்லவங்க தான்,
படிச்ச பசங்க இருக்கிறாங்க, நல்லவங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா செயல்படுறாங்க, வாக்கு செலுத்தலாம், ஆனா வெல்ல மாட்டாங்களே என்கிற ஒரு மனநிலை இருந்தது. அந்த மனநிலை முற்றுமுழுதுமாக உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் நாம் தமிழர் கட்சி வெல்லும் என்கிற நிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உருவாயிருக்கு. குறிப்பா எங்களுடைய வேட்பாளரை பற்றி நாம் பேசணும். அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள். வேட்பாளர் வந்து உங்க வேட்பாளருக்கு அந்த தொகுதி மக்களுக்குமான இது எப்படி இருக்கு? மிகச்சிறப்பான ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக மதிப்பிற்குரிய அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்களை வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறதோ அந்த மனநிலையை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபராக அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் அந்த மண்ணின் மகள், அந்த மண்ணினுடைய சிக்கல்கள் என்ன என்பது மிக தெளிவாக தெரிகிறது. கன்னியாகுமரி தொடங்கி நீங்க களியக்காவளை வரைக்கும் நீங்க எல்லாம் ஒண்ணா இருந்திருக்கீங்க. ஆமா, கன்னியாகுமரி தொடங்கி களியக்காவளை வரைக்கும் அங்குள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 4 நிலப்பரப்புகளும் இருக்கிறது. 4 நிலப்பரப்புகளுக்கும் அங்கே பிரச்சனை இருக்கிறது. அந்த 4 நிலப்பரப்புகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன என்பதை மிக தெளிவாக அக்கா ஜெனிஃபர் அவர்கள் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. வைக்கிறாங்க. அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. மக்கள் வந்து பரவாயில்ல, நம்ம என்ன பேசணுமோ அதை பேசுறாங்களப்பா இந்த அக்கா. இந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இது மாதிரி இப்படி ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் நம்ம பார்த்ததே இல்லையே. மற்ற வேட்பாளர்கள் இப்படியான தீர்வையும் வைக்கல, சிக்கல் என்னன்றதையும் பேசல. தெரியாது இல்ல, தெரிஞ்சாலும் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாலும் தீர்வு என்னன்னு தெரியாது. நீ மற்ற வேட்பாளர்கள் என்பதை தாண்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று நீங்கள் சொல்லலாம். ஏன்னா நாம் தமிழர் கட்சி தான் இப்ப வேட்பாளராக போட்டிடுறோம். மற்றவர்கள் வந்து பாஜக, காங்கிரஸ் 2 பேருமே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தார்கள். அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இத்தனை ஆண்டு காலம் இருந்ததற்கு பிறகும் கன்னியாகுமரி மாவட்டத்துடைய பிரச்சனை என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியல. மாறி மாறி மதத்தின் பெயரை சொல்லிதான் அந்த மண்ணின் மக்களிடம் வாக்களை சேகரிக்கிறார்களே தவிர பிரச்சனைகள் என்ன என்பதை சொல்லி வாக்கு சேகரிக்கல. இப்போ காங்கிரஸ் எப்படி வாக்கு சேகரிப்பாங்க? நீங்க வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, இதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய முழக்கம். பாஜக எப்படி வாக்கு செலுத்துது? இந்துக்கள் எல்லாரும் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு பேசுறாங்க. அப்ப மக்களும் என்னடா இது, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மதத்தை சொல்லி பிரச்சனைகளை சொல்லி வாக்கு கேட்காம பிரச்சனைகளுடைய தீர்வுகளை சொல்லி வாக்கு கேட்பதை விட்டு மதத்தை சொல்லி வாக்கு கேட்கிறான் என்று விரக்தியில் இருந்த மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் எங்கேயுமே போய் மதத்தை சொல்லி வாக்கு கேட்கல, எங்கேயுமே போய் சாதியை சொல்லி, அதுதான் சாதியை சொல்லி வாக்கு கேட்கல, மலையை உடைச்சு நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறான். ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறார்கள். மலை வளத்தை பேசுகிறார்கள், கடல் வளத்தினுடைய பிரச்சனைகளை பேசுகிறார்கள், வேளாண் நிலத்தில் உள்ள பிரச்சனைகளை பேசுகிறார்கள். படித்த மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த மாவட்டத்தினுடைய மக்களுக்கான எந்த விதமான வேலை வாய்ப்புமே இல்லாமல் இன்னைக்கு லட்சக்கணக்கில் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான் இளைஞர்கள். ஒரு நாடு, ஒரு சமூகம் வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் தாய் நிலத்தில் இருக்கணும், பொருளாதார வலிமையோடு இருக்க வேண்டும். அப்பதான் அந்த சமூகம் வலிமையான ஒரு சமூகமாக உருவாக்கப்படும். ஒரு வலிமையான சமூகம் உருவாக்கப்பட்டால் தான் அந்த வலிமையான சமூகம் ஒரு தரமான அரசை தேர்ந்தெடுக்கும். அப்ப அது இங்க இல்ல. அப்ப அதை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அக்கா ஜெனிஃபர் அவர்கள் வந்து தெருக்கள் தோறும் பேசிட்டு இருக்கிறாங்க. உறுதியாக நான் சொல்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு முதல் ஒன்றிய கவுன்சிலரை கொடுத்தது. கன்னியாகுமரி மாவட்டம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு முதல் பேரூராட்சி கவுன்சிலர்களை கொடுத்தது. அந்த வரிசையில் கன்னியாகுமரி மாவட்டம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்லாமல் விளவங்கோடு இடைத்தேர்தலும் நடக்கிறது. முதல் சட்டமன்ற உறுப்பினரையும் கன்னியாகுமரி மாவட்டம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கும். இது நடக்கும். அதற்கான அத்தனை சூழலும் சாதகமாக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது. எங்களுடைய வேட்பாளருடைய பலமும் கூடுதல் பலம். இல்லை, வேட்பாளர் வந்துட்டு இப்போ மக்கள் மத்தியில் போகும்போது நேர்க்கிறாரு. கடந்த ஒரு வாரமாக பார்க்குறேன் அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது, மக்கள்கிட்ட எப்படி போயிட்டு இருக்கு, என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்திருக்கீங்க, நீங்களும் கூட இருந்திருக்கீங்க. மக்களுடைய நாடி துடிப்புன்னு சொல்லுவாங்க, அது என்னவா இருக்கு உண்மையிலேயே நீங்கள் பார்க்குறப்ப அந்த காலத்தில் என்னவா இருக்கு? ஏன்னா காலங்காலமாக வந்து தேர்தல்னாவே கடைசி நேரத்தில் ஏதாவது பரிசு பொருள் இல்லை பணம், இதுதான் கொள்கையை சொல்றதில்ல, மக்களுடைய பிரச்சனையை சொல்றதில்ல, அப்படிதான் பழக்கப்படுத்தி வந்திருக்காங்க இது வரைக்கும். ஒரு மாற்றாக நீங்க போய் வீறு கொண்டு அந்த மக்கள் மத்தியில இதெல்லாம் பேசும்போது நிறைய ஊர் கிராம கூட்டங்கள்லாம் பாக்குறாங்க, நிறைய கூட்டம் கூடி கிராமத்துக்குள்ள கூடி கேட்கறாங்க, பாக்குறாங்க, வராங்க. அவங்க தவற வந்து கடந்த கால தவற உணர்ற மாதிரி கட்சிக்குள்ள இணைகிற கூட்டத்தையும் நிறைய நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு என்ன பதில சொல்லுது இந்த விஷயம்? என்னன்னா ஐயா, முன்பை விட இந்த முறை வந்து நமக்கு வந்து முன்னாடி நிறைய சிக்கல்கள் இருக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாலே மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியா, யார் கட்சிப்பா, சீமான் கட்சியா, அப்படியாப்பா, அவ்வளவுதான் இருக்கும். 2016 2019 நாம் தமிழர் கட்சி, அந்த கட்சி தானே அப்படி இருந்தது. 2021 நாம் தமிழர் கட்சி, பரவாயில்லை அப்படி இருந்தது. இப்போ எப்படின்னா, நாம் தமிழர் கட்சியா, வாங்க வாங்க வாங்க, அண்ணங்கிட்ட அதை பேச சொல்லுங்க, சீமான் அண்ணங்கிட்ட இதை பேச சொல்லுங்க என்று சொல்லி நம்மை விட அதிக அளவில் மக்கள் பேசுகிறார்கள். நாம் எந்த அரசியல் இந்த மண்ணில் கடந்த ஒரு 14 ஆண்டு காலமா பேசி கொண்டிருக்கிறோமோ அந்த அரசியலை அப்படியே மக்கள் நம்மிடம் இப்போ பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக அளவிலே உருவாகிருக்கு. அதனால ரொம்ப எளிமையா இருக்கு, போய் வந்து பரப்புரை செய்ய வேண்டிய ஒரு தேவையே இல்லைங்க. அந்த ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னா மக்கள் புரிந்திருக்கிறார்கள்.
நாம் எதை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து போறோமோ அதை மக்களே நம்மிடம் சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள், தெளிவு பெற்றிருக்கிறார்கள். அப்ப அது வந்து ஒரு நல்ல மாற்றம். உண்மையிலே ஒரு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த அளவிற்கு இவ்வளவு வேகமா இது வந்து நடக்குங்கிறத வந்து நம்ம எதிர்பார்த்தோம். பிரச்சாரத்துக்கு போற இடத்துல கூட்டமா கட்சிக்குள்ள இணையறாங்க. ஆச்சரியமா இருக்குது. வழக்கமா இந்த பரிசு பொருள் பணம் கொடுக்குற அந்த அதுக்கான மாற்றாக நீங்க வைக்கக்கூடிய பிரச்சாரம் என்னவா இருக்குது? மக்கள் அதை எப்படி உணர்றாங்க? இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற பகுதிகளை போல பணத்தை கொடுத்து கன்னியாகுமரி மாவட்ட மக்களினுடைய வாக்குகளை பெற முடியாது. மற்ற இடங்களில் கொடுக்குற மாதிரி அந்த பரிசு பொருட்கள் வந்து ஏதோ ஒரு சில இடங்களில் இருக்குமே தவிர அங்குள்ள பெரும்பாலான வாக்குகளை தீர்மானிப்பது என்பது இந்த பரிசு பொருளோ இந்த பணப்பொருளோ கிடையாது. மாறாக ஒரு மதம் என்பது ஒரு பெரிய விளையாட்டை விளையாடும். அப்போ அந்த மதத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிற்கு, அதாவது மதத்திற்கு எதிரான நிலைப்பாடல்ல, அந்த மத அரசியலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டிற்குள் மக்களே வந்துட்டாங்க. அப்ப நான் ஐயா கிட்ட சொன்னது மாதிரி ஒரு பெரிய சிரமமே இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்துல. தெளிவாயிட்டாங்க. ஏன்னா தெளிவாயிட்டாங்கன்னா நம்ம தெளிவு படுத்தி இருக்கிறோம். நம்ம இத்தனை ஆண்டு காலமாக நம்ம பேசியதை முதல் பேரூராட்சி இது முதல் அங்கிருந்து வர முடியும். ஆமா ஆமா ஆமா. இன்னொன்னு என்னன்னா நம்பிக்கை இருக்காது. இப்ப மற்ற இடங்களை விட நீங்க வந்து வெற்றி பெற முடியுமா, அவங்களால வெற்றி பெற முடியுமான்னு மக்கள் கேட்கிற இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்துல மக்களே சொல்கிறார்கள், பரவாயில்ல, கன்னியாகுமரி தான் நாம் தமிழ் கட்சி வந்து நல்ல வலிமையா இருக்கு இல்லையா, நமக்கு தான் நம்ம மாவட்டம் தானே முதல் கவுன்சிலரை கொடுத்திருக்கிறது, முதல் பேரூராட்சி கவுன்சிலர்களை, ஒன்றிய கவுன்சிலர்களை நாம் தமிழ் கட்சி கொடுத்திருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியினர் பேசுவதை தாண்டி பொதுமக்களை பேசுகிறார்கள். அப்ப அது வந்து அவர்களே இன்னொரு செய்தி என்னன்னா, தமிழ் தேசியம் பலர் பேசியிருக்கலாம் தமிழ் தேசியத்தை நீண்ட நெடுங்காலமாக. ஆனால் எத்தனை பேர் தமிழ் தேசியத்தை பேசினாலும் முதல் முறையாக தமிழ் தேசியம் வென்ற மண், தமிழ் தேசியத்தை வென்றெடுத்த மண் குமரி மண். அப்ப அன்றைக்கு தமிழ் தேசியத்தினுடைய தேவை இருந்தது. நேசமணி அவர்கள் போராட்டத்தை நடத்தினார், தமிழ் தேசியத்தை வென்றெடுத்தார். இன்றைக்கு மறுபடியும் தமிழ் தேசியத்தினுடைய தேவை இருக்கிறது. ஆனால் சீமான் அவர்கள் விதைத்த விதை இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. தேர்தல் முடிவுகள் வந்து நீங்க எதிர்பாராத அளவுக்கு இருக்கும் ஐயா. நெருக்கடிகளுக்கு மத்தியில கடைசியா சீமான் பற்றி ஒரு வார்த்தைகள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அண்ணனை பத்தியா? அண்ணனை வந்து இப்ப நீங்க இந்த சின்ன விஷயத்தை எடுத்துக்கோங்களேன். இப்போ என்னுடைய ஊடகத்தில் காணொலிகள் போடுறப்ப இந்த ஒரு 2 வார காலமாக எந்த காணொலி போட்டாலும் சின்னம் என்ன எங்களுக்கு பதட்டமாக இருக்குது, தூக்கம் வரல, உறக்கம் வரலன்னு சொல்லிக்கிட்டு எங்கோ இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவ்வளவு ஒரு அவங்களுடைய வேதனை வந்து கொட்டுறாங்க. அப்போ இந்த ஒரு சின்னம் விவகாரத்திலேயே உலகத்தமிழர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்ததுன்னா இந்த கட்சி ஆரம்பித்ததிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு நெருக்கடிகள் அண்ணன் சந்திச்சிருப்பார். நீங்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக வலிமையான பூதங்களை எதிர்த்து நிற்கணும். அதை தாண்டி கட்சியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள், உட்கட்சி பிரச்சனைகளை வந்து சரி செய்யணும். அதை தாண்டி தெருக்கள் தோறும் பேசணும், கூட்டங்கள் நடத்தணும். ஓய்வின்றி உழைச்சிட்டு இருக்கிற, தூங்கவே மாட்டார் அண்ணன். எல்லாம் சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வைப்பார் வாட்ஸ்அப்பில். அப்போ அந்த நேரம் வரைக்கும் உறங்காமல் இருந்துட்டு இருக்காரு. உறக்கம் இல்லாமல் அவ்வளவு ரத்தத்தை வேர்வை செஞ்சு அண்ணன் உழைக்கிறாரு. ஒரே ஒரு செய்தி தான் என்னன்னா, எத்தனையோ கட்சிகள் மாற்று என்று சொல்லி வந்திருக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில். மாற்று என்று வந்த கட்சிகள் அத்தனை கட்சிகளுமே யாருக்கு மாற்று என்று வந்தார்களோ அந்த கட்சிகளோட போய் சரணடைந்து விட்டார்கள். அண்ணன் நினைத்திருந்தால் அவரும் இந்த தேர்தலில் சில பல கோடிகளை வாங்கிவிட்டு போய் ஏதோ ஒரு கட்சியோடு சமரசம் செய்து விட்டுருக்கலாம். ஆனால் அதை செய்ய மாட்டார். அவர் அதை செய்ய மாட்டார். நாம் தமிழர் கட்சிக்கு இன்றைக்கு 30 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். என்னை போன்ற இளைஞர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்காக எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றால் எங்கள் அண்ணன் எங்களை கைவிட மாட்டார். இந்த கட்சிகளோட போய் கோபாலபுரத்து வாசல்லையும் போயஸ் கார்டன்லையும் போய் 2 சீட்டுக்காக 1 சீட்டுக்காக எங்களுடைய தன்மானத்தை அங்கே போய் அடமான வைக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அவரை வெல்ல வைப்பதுதான் எங்களுடைய வாழ்நாள் லட்சியம். அதனால அண்ணன் உறுதியா இருப்பாரு. அண்ணனுக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அண்ணன் சொல்றதை நம்ம வந்து செஞ்சாலே போதும், செய்யறோம். அண்ணன் என்னன்னா எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருந்து வேலை செய்யணும். நம்ம இதை விடக்கூடாது, அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுக்கு தமிழர்கள் எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். நம்ம எல்லாரும் ஒன்னா நினைஞ்சு வேலை செய்யணும்னு சொல்றாரு. அதை நம்ம வந்து செய்கிறோம். அது நம்முடைய பிறவி கடனாக நினச்சி நம்ம அதை செய்கிறோம். என்ன நடந்தாலும் அண்ணனுடைய கரங்களை வந்து நாளுக்கு நாள் வலுப்படுத்தி கொண்டதாக இருப்போமே தவிர அதை விட்டுற மாட்டோம். நல்லது இருக்கட்டும். உங்களுடைய தேர்தல் பிரச்சாரம் இந்த தேர்தல் களத்தில் ஒரு வீறு கொண்ட பேச்சாக மக்கள் மத்தியில் இருக்கணுன்ற வாழ்த்துக்களோடு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.